பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தின் 7வது மாதத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜூலை மாதத்தின் 1ஆம் நாளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலும், சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா, தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, எங்கள் ஜெயக்கொடியானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா இலியோன், உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ருஹி, எங்கள் மெய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சித்கேனு, நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சபையோத்து, சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மெகாதீஸ், பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா, சுகமளிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஒசேனு, உருவாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹீனு, எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹா, உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹே, என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். எலோஹிம், எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம். ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் எனப்பட்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்றுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்றுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் பிறந்த தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் நீர் சுமந்து தீர்த்தீரே. எங்களுக்கு விடுதலை அளிக்கும்படியாக, ரட்சிப்பை அருள் செய்யும்படியாக, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக, எல்லா பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை அளிக்கும்படியாக உம்முடைய திரு ஜீவனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக அந்த பூமியில சிந்தினீர். விலையேற பெற்ற உம்முடைய பரிசுத்த மரணத்திற்காக நன்றி. உம்முடைய மீட்பிற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த ரத்தம் இன்றும் எங்களை வேலையடைத்து படுத்தி கொண்டிருக்கு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் மீண்டும் சீக்கிரமாய் வரப்போகிறீர் அப்பா. உம்முடைய ரகசிய வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நுகத்தடிகள் கட்டுகளை அறுக்கிற பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவாளனே மக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரே மக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். பலனுள்ள ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் அருளும் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனத்தின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம். நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வழுவாதபடி எங்களை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே, உம்முடைய வருகையை, உம்முடைய ரகசிய வருகையை எங்கள் கண்கள் யாவும் காணப்போவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய எக்கால சத்தம், உம்முடைய ஆரவார சத்தம் எங்கள் செவிகளிலே கேட்கப் போவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிற தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் ராஜா, ஆமீன். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 22 வரை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு தம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா. ஆமீன். இந்த நாட்களிலே என் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாக எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர்களை பலப்படுத்திட வேண்டும் ஜெபிக்கிறோம். தெளிந்த புத்தி தேவன் எங்களுக்கு அருள் செய்வீராக அப்பா. ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள், உலகத்தின் யோசனைகள் எங்கள் இருதயத்தை அது மந்தமாக்கி கொண்டிருக்கலாம், எங்கள் சிந்தனையை அது தாக்கி கொண்டிருக்கலாம் தகப்பனே. புத்தி தெளிவில்லாதபடி இருக்கலாம் ராஜா. உங்கள் சமூகத்தில் வேளையில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் எங்களை ஒவ்வொருவரும் சுத்திகரிங்க. எங்கள் மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை மன்னிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசு ரத்தத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் எங்களை கழுவி சுத்திகரித்தரலும், பரிசுத்தப்படுத்தியறலும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நீர் எங்களை ஜெனிப்பித்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் நாங்கள் இருக்கிறோம் என் ராஜா. ஆமீன். பரலோகத்தில் இந்த பூமிக்கு எங்களை அனுப்பியிருக்கீங்களேப்பா. உங்கள் சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் சுய பலத்தினால முடியாது, எங்கள்னால முடியாது ஆண்டவரே. தகப்பனே, நீரே எங்களை வழிநிறுத்துகிற கர்த்தர். ஆமீனப்பா. தகப்பனே, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து உங்கள் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இவ்வேளையிலே இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாளிலே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், எங்கள் சிந்தனை, எங்கள் அவயங்கள் சகலமும் ஆண்டவரே எங்கள் செய்கைகளை தெய்வ சமூகத்தில் வைக்கிறோம். எண்ணங்கள், யோசனைகளை தெய்வ சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. நாங்கள் அல்ல, தேவனே எங்களுக்கான அதிகாரி. ஆமீன். இந்த சரீரத்தை உருவாக்கின சிருஷ்டிகருக்கே எங்கள் மீது உண்டான உரிமை உண்டு. ஆமீன் பிதாவே. உங்கள் சித்தத்தை எங்கள் மூலியமாக நிறைவேற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என் தகப்பனே. அப்பா, அம்மாக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே அப்பா நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள கிருபை தாங்க. கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. ஆமீன் தகப்பனே. அந்த பொறுமையின் ஆவி எங்களுக்கு கொடுங்க, சகிப்புத்தன்மை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. மற்றவர்களை உள்ளான மனசோடு நேசிக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும் தகப்பனே. அதில் எந்த விதமான மாயை இராதபடி காத்து கொள்ளுங்கப்பா ராஜா. நீர் எல்லா மனுஷரையும் நேசித்தது நிமித்தமாகத்தான் ஆண்டவரே இந்த பூமியிலே நீர் பிறந்தீர் ஆண்டவரே. எல்லா மனுஷருடைய பாவங்களை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எல்லா மனுஷருக்கும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் மாத்திரமே மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. ஆமீன் பிதாவே. ஹல்லேலூயா. நாங்கள் மரித்தாலும் என் தகப்பனே அப்பா, அடுத்த க்ஷணம் அப்பா எங்கள் ஜீவன் உம்மோடு வாசம் பண்ணும், உம்மிடத்தில் இருக்கும். அது நித்திய காலமாக ஆண்டவரை உம்மோடு நாங்கள் வாசம் பண்ணும்படியாக நித்திய ஜீவனை கர்த்தர்களுக்கு அருள் செய்ய போகிறீரே. அப்பா பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாறாதவர், வாக்கு மாறாத தேவன். இறங்கிருளுவீராக தகப்பனே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ராஜா. இந்த முதலாம் நாளிலே ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஒவ்வொரு கணவன், மனைவி, பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள், இது எல்லாவற்றையும் சந்திக்கப்படத்தக்கதான கிருபை தாங்க. ஒவ்வொருடைய கையின் வருமானத்தை ஆசீர்வதிங்க. உண்மையாய் சம்பாதிக்கும் பொழுது லஞ்சம் வாங்காமல், பிறரை ஏமாற்றாமல், திருடாமல் வாங்குகிற பணத்தை மாத்திரமே நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. அப்பேற்பட்ட கையின் வருமானத்தை, அப்படி வாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் தொடுங்க. அவங்களுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிங்க அப்பா பிதாவை. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. சம்பூர்ண சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்யுங்கப்பா. உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உண்மையாயிருக்க கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பின் கருத்துக்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லை எங்கும் வேலி அடைத்தருளும், பாதுகாத்து கொள்ளுங்க. சமாதானம் எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தை ஆளுகிற பிரதமர், ஜனாதிபதி ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேட் முதலமைச்சரை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உங்கள் சுயோபித்தை நம்பிராதபடிக்கு கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டுமே. ஆமீன் அப்பா. சகலத்தையும் உண்டாக்கின சிருஷ்டிகர் நீர் அப்பா. நீங்க தான் எங்களை வழி நடத்தணும்
இருக்கணும். எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்தரலும். நன்றி நன்றி நன்றி. உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேசத்திலும் உண்டாவதாக. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். இயற்கை வளங்கள் நீர்நிலைகளை ஆசீர்வதித்துள்ளும் தகப்பனே. வறண்ட பகுதி எல்லாத்திலும் அப்பா உம்முடைய ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் வர்ஷிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. வேளையிலும் கூட இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிரதமருக்கு ஞானத்தையும் ஆலோசனையும் தெளிந்த புத்தியும் அருள் செய்யுங்க. உங்க சித்தத்தை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய கிருபை தாங்க. ஆலோசனை கொடுக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தேவ பக்தியோடு இருக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இஸ்ரேல் இராணுவத்தை ஆசீர்வதித்தள்ளும் தகப்பன். எல்லையெங்கும் கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்வீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. பாலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யாக்காக, ஈரானுக்காக, லெபனன், சிரியா, டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமெரிக்காக்காக அப்பா, உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சைனா, ஜப்பான்காக தேவ சமூகத்தில் வருமே ஆண்டவரே. ஆசீர்வதித்தள்ளும் அப்பா. அமீன் தகப்பனே. யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து அவரவர் தேசத்தை குறித்ததான கண்ணோட்டத்தில் அந்த தேசத்தின் அதிபர்கள் இருப்பார்களாக. ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்கத்தக்கதான ஆலோசனைகள் உண்டாகட்டும் என் தகப்பனே. அப்பா அம்மாக்கு நன்றி நன்றி நன்றி. இவ்வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட பலவிதமான வேதனையோடு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகள், ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிறவங்க, ஆம்புலன்ஸில் போகிறவங்க, ஆண்டவரே விபத்து ஏற்பட்டு இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தாவை நினைத்தருள வேண்டும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே அப்பா பிதாவே உங்களுக்கான பாதுகாப்பை தேவன் அருள் செய்யுங்க. அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க. என்ன பாவம் செய்திருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ஆமீன் பிதாவே அப்பா உம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஆமீன் பிதாவே. அற்புதமான சுகம் உண்டாகட்டும். உம்முடைய சாட்சியாய் நிறுத்துங்க ஏசப்பா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா இவ்வேளையிலும் கூட ஏழை எளிய பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. அவங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறத்தக்கதான கிருபை தாங்கப்பா. கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரிந்திருக்கிற கணவன் மனைவி ஒன்று சேரத்தக்கதான கிருபை தாங்க. ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய அன்பின் ஆவி ஊற்றப்படட்டும் என்றாச்சா. கர்த்தாவே இறங்குவீராக. அவர்களோடு வாசம் பண்ணி வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. அப்பா தாயை இழந்து, தகப்பனை இழந்து, பெற்றோரை இழந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாம் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனை நீங்க தைரியப்படுத்துங்கப்பா, ஆறுதல் படுத்துங்கப்பா, அவங்களை தேற்றுங்கப்பா, தேற்றுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையினால் தேற்றுங்க தகப்பனே. அப்பா மனுஷர்கள் நாங்கள் ஒருவரொரு தேற்றினாலும் ஆண்டவரே நித்திய நித்திய காலமாக அந்த ஆறுதல்களுக்கு உண்டாகாது. அவங்க ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா பிதாவை உம்முடைய ஆறுதலின் வார்த்தைகள் தேற்றும்படியாக தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பாதுகாப்பை அருள் செய்யுங்க. உங்க சித்தத்தின்படி பிள்ளைகளை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இசப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என் தகப்பனே. நாங்கள் வாசம் பண்ணுகிற பகுதி ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்கப்பா. குடும்பங்களின் சமாதானத்துக்கு விரோதமாய், ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான அந்தகார கிரியைகள், எல்லா விதமான மோசம் போக்குற பிசாசின் தந்திரங்கள், வஞ்சிக்கிற பொல்லாதாவின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்குகிறோம். கட்டி ஜெபிக்கிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். ஆமீன் பிதாவே. அப்பா இறங்குங்க. குடும்பங்களை காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தைரியப்படுத்துங்க, பலப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை வழி நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அற்புதத்தினால் நிரப்புங்க. அதிசயமான காரியங்களை செய்யுங்க தகப்பனே. எதெல்லாம் நடக்காது கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க தேற்றி அற்புதத்தினால் நிரப்ப வேண்டும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கத்தாவை இறங்குவீராக. உம்முடைய சமாதானம் எல்லா மனுஷருடைய சிந்தனையிலும் உண்டாகட்டும் என் தகப்பனே. நன்றி 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 அப்பா. உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் காத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்களை விசேஷமாய் உம்முடைய சேனையாய் எழும்ப செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. கிருபையுள்ள கருத்துக்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.